ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. எனக்கு ஒரு டவுட்டுங்க. அதாவது இந்த ஸ்கேன் நாளைக்கு எடுக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 20வது வார ஸ்கேன் வந்து நாளைக்கு எடுக்க போகணும் அப்படின்னு சொல்லி செவ்வாய்க்கிழமைன்னு நினைக்கிறேன். ஸோ அன்னைக்கு காவேரி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு போய் அதுக்கு அடுத்த நாளும் வந்து அதோட நைட்டுமே இன்றைக்கி எபிசோட டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. அப்படி தான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க பேசிகிட்டு இருந்தது செவ்வாய்க்கிழமை அந்த எபிசோட் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து இன்டர்வியூ போகிறாரு. அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் குமரன் கங்கா அவங்களோட ட்ராக்கும் மூவ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலில் அப்படியே நைட்டு அடுத்த நாள் வீடியோ காலில் காமிச்சிட்டாங்க. நம்ம விஜய் காவிரியோட சீன்ஸோடையே அடுத்த நாள் காலில் வந்து பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி வீட்டுக்கு வர மாதிரி வந்து அடுத்த நாளை காமிச்சிட்டாங்க. கரெக்டு தானே? அப்படி தான் எனக்கு அது புரிதல் இருந்துச்சு. ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி வராங்க. வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு டிஸ்கஷன் நடக்குது, வைக்கலாமா வைக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி வந்து மார்னிங் டிஸ்கஷன் போகுது. திருப்பி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லர் கடையில் வந்து கங்கா அண்ட் யமுனா கூட ஒரு டிஸ்கஷன் போகுது. வீட்டுக்கு வந்து எனக்கு வந்து இந்த வீக்காக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி எபிசோடில் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எபிசோட் நான் சொல்கிறது, இன்றைக்கி எபிசோடில் பேசிவிட்டு அடுத்த நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம விஜய் காவேரி நைட் நம்ம காவேரிக்கு அந்த கிஃப்ட் கொடுக்குறது அப்புறம் சம் டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கு. அந்த நைட்டு வந்துடுச்சு. ஸோ அடுத்த நாள் ஸ்கேனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் அவங்க ஸ்கேனுக்கு போகலை. அடுத்த நாள் வந்து அதோட நைட்டுமே வந்துடுச்சு. ஸோ நம்ம எதிர்பார்க்குறது இந்த ஸ்கேன் தான். நாளைக்கு ஸ்கேனுக்கு போகலான்னு சொல்லியே அடுத்த நாள் வந்துடுச்சு. பட் இப்போ வரைக்கும் அந்த ஸ்கேனுக்கு டாக்டர் கிட்ட போன மாதிரி எந்த ஒரு இதுவுமே நமக்கு காமிக்கல. மேபி இது ரிலேட்டடாக சண்டே எபிசோட்ஸ் ஒரு பரபரப்பான ப்ரோமோ வருமா அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது, தெரியல. பட் குழந்தைங்களுக்கு எதுவுமே ஆகாது. பட் 2 நாள் ஒரு பக்கம் விஜய் அவரோட குழந்தைக்காகவும் இன்னொரு பக்கம் கங்கா அவங்களோட குழந்தைக்காகவும் புலம்புன மாதிரி ஃபீல் பண்ண மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு மூவுமே இல்லை. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு இப்போ தான் பார்க்கணும். பிகாஸ் ஃபங்க்ஷன் இப்போவே வச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேபி ஃபங்க்ஷன் வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்களா, இல்லை ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வந்து ஃபங்க்ஷன் வைக்கணும் இவங்க பேசி இந்த டைலாகை பார்த்தா. பட் எனக்கு இன்னொன்று தோணுது, அது என்னங்கிறத அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்கோ நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.